நாங்க படிக்கிற காலத்துல தினமும் காலையிலையும் சாயந்தரமும் சந்தியாவந்தனம் பண்ணி சமிதாதானம் பண்ணிடுவார். அப்போ பிரம்மச்சாரிய ஆசிரமத்துக்குள்ள புகும்போது அவங்க இந்த மாதிரி நிறைய நியமங்களுக்குள்ள வராங்க. ஆண் குழந்தைகளுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது, சட்டத்திட்டங்கள் விதிக்கப்படுது, வாக்குறுதிகள் வாங்கப்படுது. புத்தாண்டு தொடங்கின உடனே நாம ஒரு லிஸ்ட் போட்டு இந்த வருஷத்துல இதெல்லாம் பண்றது மாதிரி பூணூல் போட்ட உடனே அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க. மத்தியானம் தூங்கக்கூடாது, முக்கியமான விஷயம். பூணூல் போடுற பிரம்மச்சாரி மத்தியானம் தூங்கக்கூடாது, முக்கியமா பகல்ல தூங்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. பொய் சொல்லக்கூடாது, பெரியவங்கிட்ட மரியாதையா இருக்கணும், பிக்ஷை எடுத்து சாப்பிடணும், குரு குலத்துல போய் வாசம் பண்ணணும், அம்மா அப்பா விட்டுக்கிட்டு. 6 வயசுல ஒரு குழந்தை அம்மா அப்பா விட்டுக்கிட்டு குருகுலத்துல போய் வாசம் பண்ணணும். அப்புறம் ஒரு 20 வயசு 25 வயசு ஆன பிறகுதான் வீட்டுக்கு திரும்பி வர முடியும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு போவாங்க.